குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி 11/3/2024 திங்கட்கிழமையாகின்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்தலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான ஜோதிட குறிப்பு, மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான பஞ்சாங்க நிலை, சுப நேரங்கள், கிரக நிலைகளை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், இரவு 9:02 வரை. இன்றைய திதி வளர்பிறை பிரதமி திதி காலை 10:45 வரை. இன்றைய கரணம் பவகரணம் காலை 10:45 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் சுபம் நாமயோகம் 11:57 வரை காலை. இன்றைய சுப நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, இரவு 6 மணி முதல் 9 மணி வரை, மேலும் 10 மணி முதல் 11 மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலையை பார்த்துருவோம். மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சூரியன், சனி, சுக்கிரன், மீன ராசியில் சந்திரன், புதன், ராகு இணைவு. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த நாளானது பிறக்குது. இன்றைய நாளுக்கு உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேசராசி. மேசராசிக்கு இன்று எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சின்ன சின்ன அலைச்சல்கள் வந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தாலும் உங்களுடைய காரியங்கள், நீங்கள் திட்டமிட்ட செயல்படுத்த நினைத்த மிக முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்தேறக்கூடிய நாள் என்று. திட்டமும் செயலும் தீர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நினைத்த காரியம் நினைத்தபடி வெற்றியை தரும். இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறது உறுதி தான், கிடைக்காம போகாது. ஆனால் ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அளவுக்கு அதிகமான ஆசை பாதகத்தில் போய் முடியும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டிங்கன்னா அதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் டேஞ்சரஸாக இருக்குது அப்படிங்கிறது உண்டு. மற்றபடி இன்றைய நாள் நல்ல நாள் தான். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். எப்படி சொல்கிறது அப்படின்னா, உங்களுடைய ஆளுமையை, உங்களுடைய செல்வாக்கை ரொம்ப சரியாக பயன்படுத்துவீங்க. இதை எப்படி செய்யணும் அதன் மாதிரி செய்வீங்க. எதை எப்படி போகணுமோ அந்த வழியில் போவீங்க. கண்டிப்பாக இன்றைய நாளுக்கு உண்டான உங்களுடைய காரியங்கள் வெற்றி பாதையில் போய் முடியும். மேலதிகாரிகள் மூலமாகவும் வயது மூத்த நபர்களின் மூலமாகவும் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய செயலுக்கு இன்று மரியாதையும் அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான நிவர்த்தி இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலதிகாரிகளுடைய உதவியோடு அல்லது வயது மூத்த நபர்களின் அனுபவ அறிவுரையை பின்பற்றுவதால் இன்று உங்களுக்கு நல்லதொரு விமோச்சனம், தடைப்பட்ட காரியத்திற்கு நல்லதொரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வெற்றி அப்படிங்கிறது இன்றைக்கும் உங்களுக்கு உண்டு. பொறுப்புகள் அதிகரிக்கும், அதை கொஞ்சம் சரியாக கையாள வேண்டிய சூழல் இன்றைக்கு உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத மன அழுத்தம், டென்ஷன், ப்ரெஷர் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்க போது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நிதானமாக கரெக்டாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபாரம் ஆமை வேகத்தில் இருந்தாலும் சீராக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப வேகமாக நல்ல வியாபாரம் ஆகிட்டு திடீர்னு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சும்மாவே உட்காந்துருக்கிற மாதிரியான சூழல் இல்லாமல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே ஏதோ கண்டினியூஸாக அப்படியே ஓடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். நல்ல அனுபவம், தொழில் சார்ந்த நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய வேலைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அடுத்தவங்களுடைய வேலைக்கு கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க. அவங்க என்னவோ பண்ணிட்டு போகணும், நம்ம வேலையை இன்னும் முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அரை மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை 1/4 மணி நேரத்தில் முடிக்கணுன்ற ஒரு வெறியோடு செயல்படக்கூடிய ஒரு நாள். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா
அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. இந்த சிம்ம ராசிக்கு இன்றைக்கு கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டா போதுமானது. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா, ஒர்க்லோட் அதிகமாகிடும். ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்னென்னா, அடுத்தவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்ம மேலே திணிக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்கும். கவனமாக இருந்துக்குவாங்க, அவ்வளோதான். ஆனால் எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லலாம். மனசில் இருக்கக்கூடிய விருப்பங்களை வெளியில் சொல்றதானே தேவையில்லாத எதிர்ப்புகள் வருவதற்கு உண்டான சூழலை சொல்லுது. நிதானமாக பேசுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்க நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா துளாராசி. துளாராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நல்லா பாருங்க. துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சிம்பிளா மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவெல்லாம் அலட்டிக்காம தெளிவாக நிதானமாக பிளான் பண்ணி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன தேவையோ அதை மட்டும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. அதில் உங்களுடைய திறமை வெளிப்படும். குழந்தைகளுக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வரும், கவனமாக பார்த்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு ரொம்ப 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 முக்கியமான நாள் இன்னைக்கு. தொழில் சார்ந்த விஷயங்களில் பலவிதமான மாற்றங்களை செய்ய போகிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமானது மற்ற எல்லாமே முக்கியமான சில மாற்றங்களை செய்ய போகிறீங்க. அந்த மாற்றம், அந்த சிந்தனை உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை சொல்லுது. கொஞ்சம் உடல் நலனில் அக்கறை தேவை. வண்டி வாகனத்தில் கவனம். உறவுகள் மூலமாக கொஞ்சம் கசப்பான சில விஷயங்களை, கசப்பான உண்மைகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. அதில் கொஞ்சம் அனுசரிப்பும் தேவைப்படுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்வது இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. இன்றைக்கு ஒரு ஜோதிட குறிப்பு பார்த்துடலாம். சனி பகவான் பற்றி லைனாக பார்த்துட்டு இருக்கிறோம். சனி உங்களுடைய ஜாதகத்தில் அஸ்தமனமானா அப்படின்னா எப்படின்னா, சூரியனோட சனி ரொம்ப நெருக்கமாக ஒரு 5 டிகிரிக்குள்ளே இணைவு ஆயிடுச்சு. சூரியனோட சனி ஒரு 5 டிகிரிக்குள்ளே இணைவு ஆயிடுச்சுன்னா அந்த சனி அஸ்தமனம்னு பேர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் தேடியே வராது, தேடி வரவே வராது. அதிகப்படியான முயற்சி தேவைப்படும். தொழிலில் இவங்க ஒரு இடத்துல போய் உட்கார்றக்கே அதிகப்படியான முயற்சிகள் தேவைப்படும். அதே போல் நல்ல தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் கொஞ்சம் அசால்ட்டு காட்டிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சேருவாங்க. அது கிடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அசால்ட் ஆகிடும். அதனால் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கவும் முடியாது. தொழிலில் நிறைய அனுபவங்களை பெற்றதுக்கு அப்புறம்தான் ஒரு லெவலுக்கே வர முடியுது. அப்பவும் ஒரு நல்ல லெவலுக்கு வந்தாலும் கீழ்மட்டமாகவே இருக்கிறாங்களே தவிர மேலே வர்றதுக்கு இல்லை. நிறைய பேர்த்துக்கு உயிரணு குறைபாடு வருது, குழந்தை தாமதம் ஆகுது இந்த கிரக அமைப்பு இருந்ததுன்னா. ஸோ அடுத்ததாக தனுர் ராசிக்கு பார்த்துருவோம். தனுர் ராசிக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கு தவறு சொல்கிற மாதிரியான எந்த ஒரு அமைப்புகளுமே இல்லை. ஏன்னா தொழில் சார்ந்த மிக முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அக்கம் பக்கத்தினர்னால சின்ன சின்ன சலசலப்புகள் வரும், அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டீங்க. கண்டிப்பாக ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம். தேவையில்லாத வார்த்தைகளை அதை இதுன்னு பேசி, ரொம்ப சூடாக பேசி, ரொம்ப கோபமாக பேசி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சலசலப்புகளையும் சங்கடங்களையும் சலிப்புகளும் வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அதனால் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மகர ராசி. மற்றபடி வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கான்னா வேறு தொந்தரவுகள் இல்லை. பேச்சு மட்டும் கவனமாக பார்த்துங்க. இன்றைக்கு அது பிரச்சனையாக வரப்போது, கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்க நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு இன்றைக்கு உங்களுடைய செயலும் சிந்தனையும்
கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல். உங்களுடைய வேலைக்கு ரொம்ப ரொம்ப வேகமாக செயல்பட்டுக்குவீங்க. இன்னொருத்தர் உங்கள்கிட்ட இருந்து ஒரு சின்ன வேலை கூட வாங்கிட முடியாது இன்றைக்கி. ஏன்னா உங்களுக்கே அந்தளவுக்கு வேலைப்பளு இருக்கும். வேலைப்பளு அப்படின்னு சொல்லும்போது உங்களை உயர்த்துறதுக்கு உண்டான சில சம்பவங்களை இன்றைக்கி செய்ய போகிறீங்க. நல்லதாகவே அது நடக்க போகுது. சரிங்களா? எதிர்பாராத விதமாக சின்ன சின்ன அலைச்சல்கள், தேவையற்ற செலவுகளை நீங்களாக உருவாக்கி கொள்கிறீர்கள். தேவையில்லாமல் செலவு செய்யாமல் இருந்தாலும் இந்த நாள் நல்ல நாளாக மாறிவிடும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு இன்றைய நாளை தூங்க நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்கு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் டென்ஷன், ப்ரெஷர், அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும். லாபம் நினச்சிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் கூட தேவையில்லாத செலவுகள் வரும். லாபம் குறைஞ்சு போயிடும். லாபமே விரயமாயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள். தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருப்பது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாத வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.